ஒரு அம்மாவும் பொண்ணு பார்க்கறதுக்கு பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கிறதுனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே அவங்க மேல கல்லு வீசிடுறாங்க. இதனால அந்த ஊர்ல பெரியவங்க இருக்க ஒருத்தவங்க வந்து அவங்களை காப்பாத்தி நீங்க யாரு எந்த ஊருன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அவங்க எதுவுமே பேசவே இல்லை. சரி, நான் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. இப்ப அங்க வேலை செய்யற எல்லாருமே நீங்க யாரு எந்த ஊருன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கூட இவங்க வாயை திறக்கவே இல்லை. இப்ப இந்த குட்டி பொண்ணுமே அங்க பக்கத்துல எல்லாருமே ஸ்கூலுக்கு போறத பார்த்துட்டு ரொம்ப ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. இது அவங்க அம்மாவுமே பார்த்துட்டு இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு அவங்க பின்னாடியே போறாங்க. இப்ப அந்த பசங்க எல்லாருமே ஒரு ஸ்கூல்ல போயிட்டு படிக்க செய்யறாங்க. இதை பாக்குற அவங்க அம்மாவுமே ஏக்கத்தோட இருக்காங்க. அந்த பொண்ணுமே அதே பாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்துறாங்க அவங்க அம்மா. இப்ப மறுநாள் இந்த வீட்டம்மா எழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. என்ன இவ அழுதுகிட்டு இருக்கா, இவங்க அம்மா கொஞ்சம் கூட எழுந்து என்னன்னு கூட பார்க்க மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறாங்க. பார்த்தா அவங்க இறந்து போயிருக்காங்க. இப்ப இவங்களுமே அந்த ஊரோட ஆளுங்களை வச்சு அவங்களை எப்படியோ அடக்கம் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த குட்டி பொண்ணுக்கும் அவங்க அம்மா இல்லாதனால இப்ப அனாதையா இருக்கிறதுனால இவங்களுக்கும் குழந்தை இல்லாதனால நம்மளே இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. இப்ப அவருமே சரி ஓகே நம்மளே வளர்த்துக்கலாம்னு சொல்லி அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமா பாதுகாப்பா அரவணைப்பா எவ்வளவு அன்பா பாத்துக்க முடியுமோ அவ்வளவு அன்பா அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைய படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலையும் சேர்க்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா படிக்கணும்னு நினைச்ச அந்த படிப்பையும் படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இந்த பொண்ணு படிச்சு நல்லா பெரிய ஆளா ஆனது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு அந்த யூனிவர்சிட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா. இதனால இந்த பொண்ணு எல்லாருமே இன்டர்வியூ எடுத்துட்டு நீங்க என்ன படிக்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு கலெக்டர் ஆகணும் அப்படின்றத இதை கேட்கிற அவங்க அப்பாவுமே போதும் நீ படிச்சதெல்லாம் இதுக்கு மேல கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. இப்ப அந்த ஊரோட வாத்தியாருமே வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுறாரு. ஏன் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொண்ணு நல்லா படிக்கிறா இல்லையான்னு சொல்லும்போது இப்ப அவருமே இல்ல படிச்சதெல்லாம் போதும், எந்த நேரத்துல எதை என் பொண்ணுக்கு செய்யணுமோ அதை நேரம் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற அவருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அங்க இருந்து கிளம்பி போயிட இப்ப அவங்க அம்மாவுமே அவதான் படிக்கணும்னு ஆசைப்படுறாள், படிக்க வைக்கலாம்னு சொல்லும்போது உனக்கு தெரியாது இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணு இதே மாதிரி தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அவளுமே இப்படிதான் மார்க் குறைவாச்சுன்னு சொல்லிட்டு தூக்க மாட்டிக்கிட்டா. இந்த மாதிரி நம்ம பொண்ணு அதுவும் நமக்கு குழந்தை கூட இல்லை, இவதான் நமக்கு குழந்தைய கிடைச்சிருக்கா, இவ இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டான்னா என் மனசை ஏத்துக்குமாதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப இவங்களுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. இருந்தாலும் அவங்க பொண்ணு படிக்கணும்ன்றத உறுதியா இருக்கிறதுனால வேற வழியே இல்லாம அந்த பொண்ணு அனுப்பியும் வைக்கிறாங்க படிக்க. அந்த பொண்ணு எப்படியாச்சும் படிச்சு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி டெல்லிக்கு போறாங்க. இப்ப அங்க இருந்து பயங்கரமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணுமே அவங்க ஊருக்கு வரா. அவன் நினைச்ச மாதிரியே கலெக்டர் ஆகி வேலையும் வாங்கி அதே டிஸ்ட்ரிக்ட்லயே போஸ்டிங்கும் வாங்கின்னு வந்திருக்கா. இதை பாக்குற அவங்க அப்பாவுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நீ வந்தப்போ இந்த ஊருக்கு பிச்சைக்காரியா வந்த, நாங்க உங்களை பார்க்கும்போது நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு போறேன்னு நினைச்சோம், ஆனா இன்னைக்கு நீ கலெக்டர் ஆகி எங்க எல்லாருக்குமே பெருமை தேடி தந்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க.